குழந்தைங்க சரியாகவே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, நைட்டு தூங்கும்போது அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆசன வாயில் கடுக்குது, பூச்சி கடிக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட கன்னத்தில், ஃபேஸில், ஸ்கின்ல இருக்க பகுதிகளில் வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியுதா, அப்போ உங்கள் குழந்தைங்களோட உடம்புல வயிற்றுப்புழு அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தங்க. குழந்தைங்க வயிற்றில் புழுக்கள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு டைஜஷன் ஆகி அதுக்கு எடுத்துக்கவே முடியாது, அவங்க உடம்புல எனர்ஜியாகவே கன்வெர்ட் ஆகாது. ஸோ முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குடல் புழுவை நீக்கிறதுக்கான விஷயம் நம்ம பண்ணணும். அதுக்கு மெயினாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுக்காய் பொடியை எடுத்து டெய்லியுமே ஒரு 1/2 ஸ்பூன் இல்லைன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு குழந்தைங்களுக்கு உள்ளே கொடுத்துட்டு வாங்க. மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிடுச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க லீவ் நாளில் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே கொடுங்க. அப்போ பேதி ஆச்சுன்னா குழந்தைங்களுக்கு அது மோஷனில் வெளியாகிடும். 2வது விஷயம், விளக்கெண்ணெய் கொஞ்சம் கொடுங்க. விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து குழந்தைங்களுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு வெந்நீர் குடிக்க சொன்னீங்க அப்படின்னாக்கா வயிறில் இருக்கக்கூடிய புழுக்கள் எல்லாமே க்ளீன் ஆகி எளிமையாக வெளியாகிடும். குழந்தைங்க அடிக்கடி சளி பிடிக்காமல், மோஷன் சிக்னஸ் இல்லாமல் ஹாப்பியாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணலாம்.